வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பத்தான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், மர்மம் பகுதி 3. இந்த கதையோட முன்னாடி பாகங்கள கேட்கணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு. அதுல கேட்கலாம் கதை. டாக்டர் ஆஷா தேவி தன் மூக்கு கண்ணாடியை கழற்றி மேஜையின் மேல் வைத்துவிட்டு கோகிலத்தை ஒரு உஷ்ண பார்வையோடு கேட்டாள். என்ன கலாட்டா பண்றதுக்காகவே இங்க வந்திருக்கியா? நியாயம் கேட்டா அதுக்கு உங்க பாஷையில பேரு கலாட்டாவா? எனக்கு கலாட்டா பண்ற எண்ணம் இருந்தா இப்படி உங்க முன்னாடி ஃபேனுக்கு கீழே உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். தெருவுல நின்னு பேசிட்டு இருப்பேன். உண்மை வெளியே வரணும்னா நான் எப்படியும் பேச தயார். இங்கேயே உட்காந்து பேசலாமா இல்ல தெருவுக்கு போயிடலாமா? கோகிலம் புன்னகை சிதையாமல் பேசிக் கொண்டிருக்கும் போதே பக்கத்து நாற்காலியில் உட்கார்ந்திருந்த யசோதா நாற்காலியை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு எழுந்தார். நீ எதுக்கும் துணிஞ்சவன் எங்களுக்கு தெரியும்டி. நீ யாரு, எப்பேற்பட்டவ, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த கோயில் வாசல் பூசாரிதான் சாரி அந்த கோயில் வாசல் பூக்காரி தான் சொல்லிட்டாளே. குப்பை தொட்டியில விழுந்து கிடக்கிற எச்சில நீ எங்க பக்கத்துல உட்கார கூட. ஆஷாதேவி கையமர்த்தினாள். யசோதா, நீங்க பேசாம இருங்க, இவகிட்ட நான் பேசிக்கிறேன் என்று சொன்னவள் கோகிலத்திடம் திரும்பினாள். இதோ பாரு, அந்த பொண்ணு விபாவுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். உங்க அக்காவோட சாயல்ல விபா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக நீ இப்படி அழிச்சாட்டியம் பண்றது சரியில்லை. யசோதாவுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர்னா விபா அவங்க குழந்தைதான், இதுல சந்தேகமே இல்லை. இந்த உறுதிமொழி எனக்கு போதாது டாக்டர், வேற என்ன வேணும்? ஜெயப்பிரகாசத்துக்கும் யசோதாவுக்கும் பேரண்டல் டெஸ்ட், ஐ மீன் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கணும். விபா அவங்க பொண்ணுதான்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லட்டும். நான் இந்த பிரச்சனைக்கு குட் பை சொல்லிட்டு போயிடுறேன். அந்த டெஸ்ட்டை பண்ணலன்னா நீ இந்த பிரச்சனையை விட மாட்டியா? மாட்டேன். யசோதா மறுபடியும் ஆவேசமானாள். இவளுக்கு எவ்வளவு திமிர் பாத்தீங்களா டாக்டர்? இதை பார் கோகிலம், நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. விபாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும், அதுதான் இப்போ முக்கியம். உங்களுக்கு விபாவோட கல்யாணம் முக்கியம், எனக்கு என்னோட அக்கா அம்சவேணி முக்கியம். அவ எங்க இருக்கான்னு விபாவோட அப்பாவை சொல்லுங்க, அது எனக்கு போதும். ஜெயப்பிரகாசம் குறுக்கிட்டார் பதட்டமாக. உன்னோட அக்கா யாருன்னே எனக்கு தெரியாதேம்மா. பொய் டாக்டர், இவ வழிக்கு வரமாட்டா. இனி இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. போலீஸுக்கு போன் பண்ணுங்க என்றார் ஜெயப்பிரகாசம். கோகிலம் சிரித்தாள். அதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். போலீஸுக்கு போன் பண்ணுங்க, அவங்களே வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணட்டும். போலீஸ்லாம் வேணாம் ஜெயப்பிரகாசம். ஏன் டாக்டர் பயப்படுறீங்க? இது பயம் இல்லை, கவலை. விஷயம் போலீஸுக்கு போனா அடுத்த நாளே அது பேப்பருக்கு போயிடும். விபா யாருக்கு சொந்தங்கிற தலைப்புல பட்டி மண்டபங்கள் கூட நடக்கும். விபாவுக்கு கல்யாணம் நடக்கவிருக்கிற இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய அசிங்கம். எல்லாத்தையும் நாம யோசனை பண்ணி பார்க்கணும். டாக்டர், யூ மே பி கரெக்ட். பட் இந்த கோகிலம் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறாளே, இவ கொட்டத்தை அடக்க வேணாமா? நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. இனி பயந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. போலீஸ் வந்து இவ்வளோ 2 தட்டு தட்டினா தான் இவ யாரு என்னங்கிற விவரம் வெளியே வரும். அவசரப்படாதீங்க ஜெயப்பிரகாசம். இது போலீஸுக்கு போக வேண்டிய விஷயம் இல்லை, பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். நீங்க 3 பேரும் வெளியே போயிருங்க, நான் பேசி பார்க்கறேன். தனியா பேசினாத்தான் சில விஷயங்கள் முடிவுக்கு வரும். கோகிலம் மறுக்கும் விதமாக தலையாட்டினாள். சாரி டாக்டர், இந்த ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் எனக்கு பிடிக்காது. விஷயத்த போலீஸுக்கு கொண்டு போயிடுவோம், அவங்க வரட்டும். 2 தரப்பு பேச்சையும் கேட்கட்டும். விபா யாருக்கு சொந்தம்ங்கிற உண்மையை வெளியே கொண்டு வர மரபணு சோதனை நடத்தி பார்க்கட்டும். பொய் சொல்றது யாருன்னு அப்ப தெரிஞ்சிடுமே. நான் சொன்னது பொய்யாயிட்டா சட்டம் தர தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க பொய் சொல்லியிருந்தா அதே சட்டத்துக்கு கட்டுப்பட்டு. கோகிலம் பேசி கொண்டிருக்கும் போதே ஜெயப்பிரகாசம் பொறுமை இழந்தவராக நாற்காலியை தள்ளி கொண்டு எழுந்தார். டாக்டர், திஸ் இஸ் டூ மச். இந்த டார்ச்சரை இனிமேலும் பொறுத்துக்க முடியாது. விஷயத்தை போலீஸுக்கு கொண்டு போயிடுவோம். மிஸ்டர் ஜெயப்பிரகாசம், ப்ளீஸ் வெயிட். சாரி டாக்டர். ரிசீவரை எடுத்து போலீஸுக்கு டயல் செய்ய முயன்ற ஜெயப்பிரகாசத்தின் கையை பற்றினாள் ஆஷாதேவி. வேண்டாம். ஏன் டாக்டர் பயப்படுறீங்க? தப்பு அவகிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. முதல்ல ரிசீவரை வைங்க. டாக்டர், உங்ககிட்ட ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? ஆஷாதேவி கலக்கமாக நிமிர்ந்தாள். நெற்றி வியர்வையில் குங்கும பொட்டு இலகி இருந்தது. கண்களில் நீர் பளபளத்தது. உலர்ந்த உதடுகளிலிருந்து வார்த்தைகள் திக்கி திணறி சிரமமாக வெளிப்பட்டன. போலீஸ்க்கு போய் அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போய் தெரிய வேண்டிய உண்மையை இப்பயே சொல்லிடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். விபா உங்க பொண்ணு கிடையாது. வாங்க, உள்ள வாங்க, உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கெஸ்ட் ஹவுஸை வாங்க வந்த பார்ட்டியை ராம்கோபால் வரவேற்று கொண்டிருக்க நகம் கடித்து பதட்டமாக துப்பியபடி சுவரில் சாய்ந்து நின்றிருந்த ஷாம் எரிச்சலாக திரும்பி பார்த்தான். புதிதாக கல்யாணமான தினசில் அந்த அழகான இளம் தம்பதி பார்வைக்கு கிடைத்தார்கள்.
கூடவே ஒட்டடை குச்சியாக புரோக்கர் பொன்னுசாமி. தாம்பூல வாயோடு அண்ணாந்து ஜாக்கிரதையாக பேசிக் கொண்டிருந்தார். இது மாதிரியான பங்களாவை எல்லாம் இப்போ படிச்சுட்டு வர இன்ஜினியர்ஸ் கட்டவே முடியாது. கருங்கல் வச்சு கட்டின கோட்டை மாதிரி வீடு. மொத்தம் 3000 சொச்சம் சதுர அடி. எல்லாமே மார்பிள். கதவு ஜன்னல்னு எதை எடுத்துக்கிட்டாலும் சரி பர்மா தேக்கு தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாலிஷ். இன்னும் கண்ணாடி மாதிரி இருக்கு. சுத்திலும் 20 தென்னை மரம். வேண்டிய மட்டும் சிறுவாணி தண்ணி. தூசி தும்பு இல்லாத காத்து. காத்தால 5 மணிக்கு எழுந்திருச்சு மொட்டை மாடியில போய் நின்று காத்த சுவாசிச்சா தொண்டை இனிக்கும். இந்த ஏரியாவுக்கு குடி வர்றவங்க போனஸா ஒரு 5 வருஷம் உயிர் வாழலாம். ராம்கோபால் சிரித்தார். பொன்னுசாமி, அரசியல்வாதிங்க மாதிரி பேசிட்டு இருக்காம வந்தவங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டு. பொன்னுசாமி அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே போக முயல ஷியாம் எதிர்பட்டான். பொன்னுசாமி ஐயா, அவங்களுக்கு நானே வீட்டை காட்டுறேன், நீ அப்படி போய் உக்காரு. நீங்களே காட்டுறீங்களா? அதுவும் சரிதான். பொன்னுசாமி நகர்ந்து போய்விட ராம்கோபால் அந்த இளைஞனிடம் சொன்னார். ஹீ இஸ் மை பிரதர் ஷியாம். ஹலோ. கைகளை குலுக்கி கொண்டார்கள். ஷியாம் கேட்டான், நீங்க என்ன பண்றீங்க? பிஸ்னஸ். சேலத்துல மகா அசோசியேட்ஸ்னு பேர்ல டெக்ஸ்டைல்ஸ் ஸ்பேர் சப்ளையர்ஸா இருக்கும். என் பேரு சரவணன். ஷீ இஸ் மை ஒய்ஃப். ப்ளீஸ் கம் வித் மீ. ஷியாம் அவர்களை உள்ளே அழைத்து கொண்டு நடந்தான். இந்த பங்களாவுக்கு மொத்தம் 2 ஹால். உங்களுக்கு வேண்டாம்னா ஒரு ஹாலை 2ஆ தடுத்து ரூம்ஸ் பண்ணிக்கலாம். பை த பை, சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு எதுக்காக வர்றீங்க? இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறோம். இது ஒரு டைனிங் ரூம். டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் இப்போ அவ்வளவு ஹெல்த்தியா இல்லையே. தெரியும், இருந்தாலும் வேற பிஸ்னஸ்ல ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு. அந்த பெண் கேட்டாள். கிச்சன் எங்கே? கம் திஸ் வே. டைனிங் ரூமை ஒட்டி சென்ற நடைபாதையில் நடந்து ஷியாம் போக அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். இந்த வீட்டை நீங்க கட்டினதா இல்ல வாங்கினதா? வாங்கினதுதான். காரைக்குடி செட்டியார் ஒருத்தர் வித்துட்டு போனார். இது கிச்சன். இவ்வளோ பெரிய பங்களாவுக்கு கிச்சன் சின்னதா இருக்கே. அந்த காலத்துல இது போதும்னு நினைச்சிருக்கலாம். வெளியே வந்தார்கள். இது ஒரு பெட்ரூம். போஸ்ட்மேன் காதரின் உடல் இருந்த அறையை காட்டிவிட்டு தயங்கினான் ஷியாம். உள்ள போய் பார்க்கணுமா? பார்க்கலாமே. அறைக்குள் அந்த பெண் நுழைந்தாள். ஷியாமின் பார்வை காதரின் உடல் திணித்து வைக்கப்பட்டிருந்த வார்ட்ரோப் பக்கமாக போயிற்று. ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா? பார்த்தான். லேசாக ஒரு இரத்த தீற்றல் மட்டும் தெரிந்தது. சரவணன் கேட்டான், அறையோட டைமென்ஷன் எவ்வளவு? 16x16. அட்டாச் பாத்ரூம் தானே? ஆமா, அதோ அந்த கார்னர் கதவு. அந்த பெண் மட்டும் போய் பாத்ரூம் கதவை திறந்து பார்த்து விட்டு வந்தாள். போகலாமா? ஷியாம் வியர்வை கர்ச்சீஃபால் ஒற்றிக்கொண்டே வெளியே வந்தான். ஸ்டோர் ரூம் பக்கம் போகாமல் பங்களாவில் இருந்த எல்லா அறைகளையும் காட்டிவிட்டு திரும்பும் போது சரவணனின் பார்வை சாத்தியிருந்த ஸ்டோர் ரூம் மேல் படிந்தது. அது ஸ்டோர் ரூம் தானே? ஆமா. ஷியாம் எச்சில் விழுங்கி கொண்டு சொல்ல சரவணன் மனைவி ஏறிட்டான். போய் பார்க்கறதா இருந்தா பாரு. அவ ஸ்டோர் ரூமை நோக்கி அடியெடுத்து வைக்க ஷியாம் பதட்டம் காட்டாமல் குறுக்கிட்டான். சாரிங்க, அந்த ரூம் பூட்டி இருக்கு. சாவி எங்கேயோ வச்சுட்டு ஒரு வாரமா தேடிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம். அந்த ரூம் என்ன அளவு? 8x8. ராம்கோபாலிடம் வந்தார்கள். பொன்னுசாமியிடம் டாக்குமெண்ட் காப்பிகளை காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த ராம்கோபால் புன்னகையோடு கேட்டார், என்ன சரவணன், உங்க ஒய்ஃபுக்கு வீடு பிடிச்சதா? ஓகே சொல்லிட்டா. அப்புறம் என்ன? இந்தாங்க பத்திர காப்பி, வில்லங்க சர்டிபிகேட். உங்க லாயர் கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. லீகல் ஒப்பீனியன் தெரிஞ்சதும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஹாலின் மூலையில் டெலிபோன் கூப்பிட்டது. சுவரில் சாய்ந்து நகம் கொறித்து துப்பிக் கொண்டிருந்த ஷியாம் வேக நடையில் போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ. மறுமுனையில் சுதாகர் ராவ் குரலில் சற்றே கோபம். என்ன ஷியாம், அன்னபூர்ணா பீப்புள்ஸ் பார்க்க என்ன வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இன்னும் புறப்படாம இருந்தா என்ன அர்த்தம்? குரலை தாழ்த்தி கொண்டான் ஷியாம். சாரி சார், எதிர்பாராத விதமா என்னோட அண்ணன் இங்க வந்துட்டார். சரி, நீ இப்ப வரியா இல்லையா? வந்துடுறேன் சார். அண்ணன் கிளம்பி போகட்டும். எப்ப போவார்? ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன். அவர் கிளம்பலனாலும் பரவாயில்ல, ஏதாவது காரணம் சொல்லிட்டு வா. சரி சார். ஷியாம் ரிசீவரை வைத்துவிட்டு ராம்கோபாலிடம் வர அவர் கேட்டார், போன்ல யாரு? என் ஃப்ரெண்டு. ஊரசத்தலாம் வான்னு கூப்பிடுறானா? சரவணனும் அவனுடைய மனைவியும் பத்திரக்காப்பியை மும்முரமாக படித்து கொண்டிருக்க அவர்களை ஒரு தடவை பார்வையால் நினைத்துவிட்டு அண்ணனை ஏறிட்டான் ஷியாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கான். போயிட்டு வாயேன். பங்களாவை நான் போட்டிட்டு வரேன். அவங்க டாக்குமெண்ட் காப்பியை படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது சந்தேகம் கேட்டா சொல்ல வேண்டாமா? நீ கிளம்பு. அது என்ன, நீங்க கிளம்பு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ராம்கோபால் தன் தாடையை தேய்த்து கொண்டு ஷியாமை ஒரு புது பார்வை பார்த்தார். குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டார், நான் இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன கஷ்டம்? கஷ்டம் ஒன்றும் இல்லை. பின்ன என்ன, கிளம்பு. நான் பார்ட்டியை அனுப்பிட்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்துடுறேன். நீயும் வீட்டுக்கே வந்துடு. தயக்கமாக தலையாட்டி விட்டு புயலடிக்கிற மனதோடு வாசலை நோக்கி நடந்தான் ஷியாம். வாசல் கதவை தாண்டும் முன்பாக ஹாலின் மூலையை நோக்கி பார்வை போக இரத்த ஓட்டத்தில் ஐஸ் வாட்டர் கலந்த மாதிரியான உணர்ச்சி.
ஹாலின் மூலையில் போஸ்ட்மேன் காதரின் பின்னந்தலையை பதம் பார்த்த அந்த ஈட்டி. உருட்டுக்கட்டை தெரிய அதன் முனையில் கொஞ்சம் ரத்தம் நிறைய ஈக்கள். ஒரு மைக்ரோ செகண்ட் வினாடிதான். மின்னல் வேகத்தில் அந்த உருட்டுக்கட்டையை கையில் எடுத்துக்கொண்ட ஷியாம் மெல்ல திரும்பி அண்ணன் ராம்கோபாலை பார்த்தான். அவர் சரவணனிடம் ஏதோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். ராம்கோபால் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஷியாம் போர்டிகோவுக்கு வந்து காரின் டிக்கியை திறந்து உள்ளே உருட்டுக்கட்டையை போட்டு டிரைவிங் சீட்டுக்கு வந்து இக்னிஷனை கணைக்க வைத்தான். சீசர் விழுந்தடித்து கொண்டு ஓடிப்போய் காம்பவுண்ட் கேட்டை திறந்து வைக்க கார் ஒரு சூறாவளியின் சீற்றத்தோடு வெளியேறியது. மனசுக்குள் இயலாமை வெடிக்க ஆக்சிலேட்டர் கோபமாக மிதிப்பட்டது. வார்ட்ரோபுக்குள் போஸ்ட்மேனின் உடல், ஸ்டோர் ரூமுக்குள் மயக்கமான சாய் பிரசாத். கண்டுபிடிச்சிடுவாங்களோ? மனசுக்குள் பயம் நொண்டி அடித்தது. இதயம் பேயடி அடித்து கொண்டது. இரத்தத்தை இறைத்து இறைத்து போட்டது. உடம்பின் கேந்திர பகுதிகளில் வெள்ளமாக வியர்வை. 10 நிமிஷம் தறிக்கெட்டு ஓடிய கார் வடகோவை சந்திப்புக்கு வந்ததும் டிராபிக் சிக்னலின் சிவப்பு விளக்குக்கு கட்டுப்பட்டு பாதசாரிகள் கடக்கும் ஜீப்ரா கோடுகளுக்கு பக்கத்தில் வந்து நின்றது. பச்சை கிடைத்த வாகனங்கள் எதிர் திசையில் போய்கொண்டிருக்க ஸ்டியரிங்கில் தன் தாடை பதித்து அவஸ்தையோடு காத்திருந்தான் ஷியாம். ஜீப்ரா கோடுகளை ஆண்களும் பெண்களும் அவசரமாக கிராஸ் செய்து கொண்டிருக்க அவர்களுக்கு மத்தியில் ஆயா ஒருத்தி 2 கான்வென்ட் குழந்தைகளோடு பதட்டமாக கடந்து கொண்டிருந்தாள். டேய் கணேஷ், இப்படி ஓடக்கூடாது, என் கையை பிடிச்சுக்கோ. போ ஆயா, நானே தான் நடப்பேன். உங்க அம்மா கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? முதுகு தோல் பிஞ்சிடும். ஷியாம் அந்த கான்வென்ட் குழந்தைகளை வெறித்தான். கண்களில் அமிலம் சுரக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. மானசீகத்தில் அந்த 2 குழந்தைகளையும் வெற்றுடம்பாக்கி நாற்காலியில் கட்டி போட்டு பிராங்க் கார் ஹாரன்கள் ஒட்டு மொத்தமாக உச்சபட்ச டெசிபலில் அலற தொழிலென்று சுய உணர்வுக்கு வந்தான். சிக்னலில் பச்சை ஒளிர்ந்து கொண்டிருக்க ஷியாமுக்கு பின்னால் இருந்த கார்கள் விடாப்பிடியாக விரிட்டன. டிராபிக் கான்ஸ்டபிள் ஓடி வந்து ஷியாம் அருகே குனிந்தார். என்ன சார், நடுரோட்ல காரை நிறுத்திக்கிட்டு தவம் பண்றதா ஏதாவது வேண்டுதலா? சாரி, ஏதோ ஞாபகம். காரை எடுங்க சார். ஷியாம் காரை நகர்த்த கான்ஸ்டபிள் கோபத்தோடு முனகினார். டீசென்ட்டா இருக்காங்க, ரோடு சென்ஸ் வேணாமா? ஷியாம் தன் ஆத்திரத்தை ஆக்சிலேட்டரில் காட்ட கார் பிஸ்டலில் இருந்து வெளிப்பட்ட தோட்டாவாக மாறி காற்றை கிழித்தது. ஷியாமின் மூளைக்குள் சில செல்கள் சிவப்பு கொடிகளை உயர்த்தி பிடித்தன. ஷியாம், இன்னைக்கு உனக்கு நாள் சரியில்லை, இவ்வளவு கோபம் வேணாம், டென்ஷனை குறை, ரிலாக்ஸ். அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம். விபாவுக்கும் உனக்கும் நடக்க போற அந்த கல்யாணம் அதிமுக்கியம். உன்னுடைய வாழ்க்கையோட பாதி லட்சியமே அந்த கல்யாணம் தானே. அது நடந்து முடிகிற வரைக்கும் உன் உணர்ச்சிகளை அடிமானதின் ஆழத்துல போட்டு புதைச்சு வையே. காரின் வேகம் குறைந்தது. ஷியாம் நிதானத்துக்கு வந்து கர்ச்சீஃபால் நெற்றி வியர்வை ஒற்றி எடுத்து விட்டு டேப் ரெக்கார்டரை ஆன் செய்தான். காருக்குள் ஊதுவத்தி புகை போல வயலின் இசை பரவி கொண்டிருக்க அவினாஷி சாலை மேம்பாலத்தில் ஏறிய கார் வழுக்கி செஷன்ஸ் கோட்டை அரைவட்டம் அடித்துக்கொண்டு அன்னபூர்ணா பீப்புள்ஸ் பார்க் ஹோட்டலுக்கு நுழைந்து கார் பார்க்கிங்கில் மௌனமாயிற்று. கீழே இறங்கி கார் கதவை பூட்ட முயன்ற வினாடி முதுகுக்கு பின்னால் அந்த மென்மையான தொண்டை சொருமல் சத்தம் கேட்டது. ஷியாம் திரும்பினான். ஆலிவ் வண்ண சுடிதாரில் அந்த பெண் நின்றிருந்தாள். உயர்த்தி போட்ட வலை கொண்டை, கண்களில் மீன் வடிவ குளிர் கண்ணாடி, உதடுகளில் பார்வையை உறுத்தாத லிப்ஸ்டிக் பூச்சி, கழுத்தில் கருப்பு பாசி மணிமாலை. ஹலோ ஷியாம். அவள் ஒரு மின்சார புன்னகையை சிந்திக்கொண்டே பக்கத்தில் வர ஷியாம் அவளை குழப்ப பார்வை பார்த்தான். நீங்க? அவளுடைய புன்னகையில் வோல்டேஜ் கூடியது. என்ன தெரியலையா ஷியாம்? தெரியலே, இப்ப பார் தெரியும். அவள் குளிர் கண்ணாடியை கழற்றிவிட்டு தலையை ஒரு பக்கமாக சாய்த்து பார்க்க ஷியாம் இறுக்கமான முகத்தோடு தலையாட்டினான். சாரி, தெரியல. நேற்று ராத்திரி இருட்டுல பார்த்தது. என்னோட முகம் உன் மனசுல சரியா ரெஜிஸ்டர் ஆகல போல இருக்கு. ஷியாமுக்குள் ஒரு நெருப்பு பொறி பறந்தது. நீ நீ பிரம்மபுத்திரி? அதே அதே. சத்தம் போட்டு சொல்லாத ஷியாம். என்னையும் என்னோட கூட்டாளியும் பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஜுர வேகத்துல இயங்கிட்டு இருக்கு. அதான் இப்படி ஒரு அவதாரம். காலேஜ் கேர்ள் மாதிரி இருக்கேனா? ஷியாம் எரிச்சலாக அவளை பார்த்தான். நீ கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டேன். ராத்திரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து வாங்கிக்க. அதை பத்தி பேசுறதுக்காகத்தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் ஷியாம். காரை இப்படியா ரேஷ் டிரைவ் பண்றது? உன்னை பின்தொடர்ந்து வர்றதுக்குள்ள திணறி போயிட்டேன். சரி, என்கிட்ட என்ன பேசணும் அதை சொல்லு முதல்ல. காருக்குள்ள உட்காந்து பேசலாமா? ஹோட்டலுக்குள்ள போறவங்களும் வர்றவங்களும் உன்னையும் என்னையும் ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷியாம் பிரம்மபுத்திரியை ஒரு தீப்பார்வை பார்க்க அவள் சின்னதாக புன்னகைத்தாள். கோபப்படாத ஷியாம், எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கு போதும். காரின் கதவை படீரென்று திறந்து கொண்டு ஷியாம் உள்ளே போய் உட்கார மறுபக்க கதவு வழியாக பிரம்மபுத்திரி வந்தாள். அவள் மேல் பரவியிருந்த பெர்ஃப்யூம் மூர்க்கமாக மணத்தது. கண்ணாடி கதவுகள் சுற்றிலும் ஏற்றப்பட்டிருக்க ஷியாம் தன் இடது கை முஷ்டியால் மின்னுருக்கியை கோபமாக குத்திவிட்டு பிரம்மபுத்திரியிடம் திரும்பினான். என்கிட்ட என்ன பேசணும் சொல்லு. ஷியாம்,
கியூ பிரான்ச் போலீஸ் நாங்க இந்த ஊர்ல இருக்கிறது எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டாங்க. நேத்து ராத்திரி உன்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற ஏரியாவுக்கு நாங்க வந்ததை மொப்பம் பிடிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவுல இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எங்க போட்டோக்களை காட்டி விசாரணை பண்ணியிருக்காங்க. உன் வீட்டுக்கு வந்திருப்பாங்களே. வந்தாங்க. பாத்தியா? அதனால இனிமே நாங்க அந்த ஏரியாவுக்கு வர முடியாது. சரி, நீயே வேற இடம் ஒண்ணு சொல்லு. அந்த இடத்துக்கு நானே வந்து பணத்தை கொடுத்துட்றேன். ஆர்எஸ்புரம் சாஸ்திரி மைதானம். ஓகே, எத்தனை மணிக்கு வரணும்? ராத்திரி 11 மணிக்கு வந்துடுறேன். மைதானத்துக்கு வடக்கு பக்கமா காரை கொண்டாந்து நிப்பாட்டிக்க. கீழே இறங்காம கார்ல ஏறு, நானே வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். சரி, விஷயம் அவ்வளவுதானே. இனி நீ கீழே இறங்கு. இரு இரு ஷியாம். என்ன? இனியும் என்ன? அந்த பையன் சாய் பிரசாத்தை கொன்னுட்டியா இல்ல? ஷியாம் உஷ்ணமானான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். அழகான பையன். நீ இப்ப காரை விட்டு கீழே இறங்க போறியா இல்லையா? ஷியாம் சுட்டு விரலை உயர்த்தி கோபமாக பேசிய வினாடி டொக் டொக் காரின் கண்ணாடி கதவு தட்டப்பட்டது. கொஞ்சம் முகம் மாறி பயத்தோடு யோசித்த ஷியாம் தயக்கத்தோடு காரின் கண்ணாடியை கீழே இறக்கினான். கண்ணாடி கீழே இறங்க இறங்க கதவின் அந்த சதுரத்தில் இன்ஸ்பெக்டரின் ஒருவரின் மீசை வைத்த முகம் தெரிந்தது. டாக்டர் ஆஷாதேவி சொன்னதை கேட்டு கோகிலம் விடாப்பிடியாக புன்னகைத்துக் கொண்டிருக்க யசோதா நாற்காலியை தள்ளிக்கொண்டு ஆவேசமாக முன்னால் வந்து இறைந்தாள். என்ன சொன்னீங்க டாக்டர்? விபா என் பொண்ணு கிடையாதா? ஆஷாதேவி நிமிர்ந்து பார்க்க திராணி இல்லாமல் தலையை குனிந்து கொண்டே ஆமாம். எப்படி டாக்டர்? இந்த கோகிலம் மிரட்டுறதை பார்த்துட்டு பயந்துட்டீங்களா? ஆஷாதேவி தன் இடது கையின் ஆட்காட்டி விரலால் நெற்றியின் மைய பரப்பை அவஸ்தையாக கீறியபடி நிமிர்ந்தாள். மிஸ்ஸஸ் யசோதா, நீங்க என்னை மன்னிக்கணும். விபா உங்களுக்கு பிறந்த பொண்ணுதான்னு தொடர்ந்து என்னால பொய் பேசிட்டு இருக்க முடியாது. காரணம், நாளைக்கு பிரச்சனை போலீஸுக்கு போய் கோர்ட் வாசப்படி ஏறும்போது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண வேண்டி வரும். உயரியல் விஞ்ஞானம் மூலமா உண்மை தெரியும் போது அவமானம் தான் மிஞ்சும். என்னைக்கோ தெரிய போற உண்மை இன்னைக்கே தெரிஞ்சிட்டா விஷயம் இந்த ரூமை விட்டு வெளியே போகாதபடி பார்த்துக்கலாம். யசோதா 2 கைகளாலும் தலையை பற்றி கொண்டு வெறித்த பார்வையோடு உட்கார்ந்து விட ஜெயப்பிரகாசம் இப்போது சீறினார். டாக்டர், விபா எங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க. அப்படின்னா எங்களுக்கு பிறந்த குழந்தை என்னாச்சு? ஆஷாதேவி உதட்டை கடித்துக்கொண்டு சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பின் மெல்லிய குரலில் பேச்சை ஆரம்பித்தாள். மிஸ்டர் ஜெயப்பிரகாசம், 22 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான ஒண்ணுதான். உங்க மனைவி பிரசவத்துக்காக இங்க அட்மிட் ஆயிருந்த அதே நேரத்துல தான் ஆட்டோல அடிபட்டு நினைவிழந்த நிலையில ஒரு பொண்ணும் இங்க அட்மிட் ஆகியிருந்தா. அந்த பொண்ணும் நிறைமாத கர்ப்பமா இருந்தா. அவ யாரு, எந்த ஊரு சேர்ந்தவங்கிற விவரமும் தெரியல. ஒரு தடவை நினைவு திரும்பிய போது தன்னோட பேரு அம்சவேணின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. அறைக்குள்ள வேண்டாத மௌனம் நிலவிக் கொண்டிருக்க ஆஷாதேவி சில வினாடிகள் பேச்சை நிறுத்திவிட்டு பின் பிசிறு தட்டி போன குரலில் தொடர்ந்தாள். மிஸ்டர் ஜெயப்பிரகாஷம், ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 22 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பெருசு கிடையாது. பின்பக்கம் கட்டடம் எழுப்ப முயற்சி பண்ணி கையில பணம் இல்லாதால அந்த வேலை அப்படியே முடங்கி கிடந்தது. யசோதாவை இங்க பிரசவத்துக்காக சேர்த்த அன்னைக்கு கட்டிட வேலை ஏன் பாதியில நிக்குதுன்னு கேட்டீங்க. நான் ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னேன். நீங்க உடனே உங்க செக் புக்கை எடுத்து 1,00,000 செக் எழுதி என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்னோட மனைவிக்கு சுகப்பிரசவம் பார்க்க போற உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வான்ஸ் ஃபீஸ்ன்னு சொன்னேன். உங்க ஹாஸ்பிட்டல் கட்டிட வேலைக்கு அந்த பணம் உதவியா இருக்கட்டும் நல்ல எண்ணத்துல தான் அந்த செக்கை கொடுத்தேன். ஆஷாதேவி பெருமூச்சு விட்டாள். அந்த 1,00,000 செக்கு தான் இந்த குளறுபடி காரணம். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மனைவி யசோதாவுக்கும் அந்த பெண்ணு அம்சவேணிக்கும் ஒரே சமயத்துல தான் பிரசவம் நடந்துச்சு. குழந்தைய பெத்த மறு நிமிஷமே அம்சவேணி இறந்துட்டா. அழகான பெண் குழந்தை. பட் யசோதாவுக்கு குழந்தை இறந்தே பிறந்துச்சு. எனக்கு பயங்கர அதிர்ச்சி. உங்ககிட்ட உண்மையை சொன்னா எனக்கு தயக்கமா இருந்தது. காரணம், நீங்க எனக்கு கொடுத்த 1,00,000 செக்கு. அந்த சமயத்துல அந்த பணம் எனக்கு தேவையா இருந்துச்சு. உண்மையை சொல்ற பட்சத்துல அந்த செக்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதா சரியான முறையா இருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிச்சு கடைசியில மனசை கல்லாக்கிக்கிட்டு அம்சவேணியோட குழந்தைய உங்க குழந்தைன்னு காட்டிட்டேன். யசோதா மறுபடியும் கோபாவேசமாக எழுந்து ஏதோ பேச முயல ஜெயப்பிரகாசம் அவளுடைய புஜத்தை பற்றி கையமர்த்தினார். யசோதா, இனிமே இந்த கோபத்துக்கும் ஆவேசத்துக்கும் இங்க அர்த்தம் கிடையாது. விபாவுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். விபா உன் வயிற்றுல பிறக்கலனாலும் இந்த ஊர் உலகத்துக்கு அவ உன் பொண்ணுதான். பார், விபா உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா. அவளை சமாதானம் பண்ணு. ஆஷாதேவி கண்களில் நீர் மின்ன யசோதாவின் அருகே போய் அவளுடைய கைகளை பற்றி கொண்டாள். பெத்தவளை காட்டிலும் வளர்த்தவ தான் தாய்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தா நீங்க தான் விபாவுக்கு அம்மா. 22 வருஷமா தூங்கிட்டு இருந்த உண்மை இந்த அறையை விட்டு இனி வெளியே போகாது. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். அது வரைக்கும் ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்திருந்த கோகிலம் குரல் கொடுக்க ஆஷாதேவி திரும்பினாள். என்ன? நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? யாருக்கு ஃபோன் பண்ற? விபாவோட ஒரிஜினல் அப்பாவுக்கு. கோகிலம் சொன்ன அந்த ஒற்றை வரி பதிலில் எல்லோரும் உறைந்து போக டாக்டர் ஆஷாதேவி மட்டும் அதிர்ச்சியை ஜீரணித்துக் கொண்டு பதட்டம் ஈசிக்கொண்ட குரலில் கேட்டாள்.
யாரு யாருக்கு ஃபோன் பண்றதா சொன்ன? கோகிலத்தின் உதடுகளில் தொற்றியிருந்த அந்த வேண்டாத புன்னகை தன் பரப்பளவை அதிகப்படுத்தி கொண்டது. விபாவோட ஒரிஜினல் அப்பாவுக்கு. விபாவுக்கு அப்பா இருக்காரா? அப்பா இல்லாம எப்படி? கோகிலம் அந்த அசௌகரியமான வேலையில் அடித்த ஜோக்குக்கு டெபாசிட் போயிற்று. ஜெயப்பிரகாஷம் வேக வேகமாக அவள் பக்கத்தில் வந்து நின்றார். முதல்ல ரிசீவரை கீழே வை. ஏன்? வை சொல்றேன். கோகிலம் ரிசீவரை வைத்துவிட்டு 2 கைகளாலும் அலட்சியமாக மோவாயை தாங்கிக் கொண்டாள். சொல்லுங்க. நீ யாருக்கும் ஃபோன் பண்ண வேணாம். ஃபோன் பண்ண வேணாமா? ஏன்? விபாவோட அப்பா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? அவசியம் இல்லை. இனிமே பழசையெல்லாம் கேட்டு கிளறிட்டு இருக்க வேண்டாம். விபாவுக்கு நாங்க தான் அப்பா அம்மா. கோகிலம் சிரித்தாள். அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம், பட் அது உண்மையாகாதே. சரி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணமா? எனக்கு எதுக்கு பணம்? அதுக்காகத்தானே இவ்வளவு மெனக்கெட்டு பழசையெல்லாம் கிண்டிக்கிட்டு இருக்க. மன்னிக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி நான் பிளாக்மெயிலர் கிடையாது. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா கூட வேணாம். பட் இந்த விஷயத்த நான் அடைக்காக்கவும் முடியாது. ஜெயப்பிரகாசம் திகைப்பாய் அவளை பார்த்தார். நீ என்ன சொல்ற? விபாவோட அப்பா, தாத்தா, பாட்டி 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கார்ல கையில செல்போனை வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணா போதும், அடுத்த நிமிஷம் இங்க இருப்பாங்க. வேண்டாம், ஃபோன் பண்ணாத. நான் ஃபோன் பண்ணாம இருக்க முடியாது மிஸ்டர் ஜெயப்பிரகாசம். விபாவை கண்டுபிடிச்சு தரதா நான் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு ஒரு பெரிய தொகையும் கையில வாங்கிட்டேனே. ஒப்பந்தத்தை நான் மீற முடியுமா என்ன? யசோதா மறுபடியும் ஆவேசமாகி கோகிலத்தின் மேல் பாய முயல ஜெயப்பிரகாசம் அவளை தடுத்தார். யசோதா, இனி கோபம் ஹெல்ப் பண்ணாது, பிரச்சனையை பேசித்தான் தீக்கணும். அது புத்திசாலித்தனம். கோகிலா புன்னகைக்க ஜெயப்பிரகாசம் அவள் பக்கமாக திரும்பினார். யார் அவங்க? விபாவோட அப்பா சம்பந்தப்பட்ட ஃபேமிலி தானே கேட்குறீங்க? ஆமா, அது ஒரு ஜமீன் பரம்பரை ஃபேமிலி. பூர்வீகம் ஆந்திராவை சேர்ந்த ஹனங்கொண்டா. மெட்ராஸுக்கு வந்து செட்டில் ஆகி 25 வருஷமாச்சு. இப்ப இருக்கிற ஜமீன்தார் பேரு ருத்ர நரசிம்மலு. அவரோட மனைவி சாந்தம்மா. அவங்களுக்கு ஒரே ஆண் வாரிசான். பேரு விஜயேந்திரன். விபாவுக்கு அப்பா இந்த விஜயேந்திரன் தான். என்ன மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, இது கதை கிடையாது, ஒவ்வொரு அச்சரமும் உண்மை. என்னோட அக்கா அம்சவேணி 26 வருஷத்துக்கு முன்னாடி கொரட்டூர்ல இருந்த ஜமீன் பங்களாவில் தோட்ட வேலைக்கு போயிட்டு இருந்தா. அந்த சமயத்துல தான் விஜயேந்திரனுக்கும் அம்சவேணிக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. வயிற்றுல சுமை ஏறினதும் விஜயேந்திரன் கன்று கொள்ள கருவை கலைக்க முடியாத அக்கா ஊரை விட்டே ஓடி இருக்கா. அதுக்கப்புறம் விஜயேந்திரனுக்கு ஜமீன் பரம்பரையில இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதும், ஒரு கார் ரேஸ்ல கலந்துகிட்ட விஜயேந்திரனுக்கு இடுப்புல அடிபட்டு ஆண்மை பறிபோனதும், அதை காரணம் காட்டி விஜயேந்திரனின் மனைவி டைவர்ஸ் வாங்கி வேற ஒருவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும், இப்படி எல்லாமே நடந்து 25 வருஷ காலத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லோரும் கோகிலத்தையே பார்த்து கொண்டிருக்க அவள் சேலை தலைப்பால் நெற்றி வியர்வை ஒற்றியபடி தொடர்ந்தாள். 2 வருஷத்துக்கு முந்தி நான் மெட்ராஸ்ல இருந்தப்ப ஒரு நாள் சாயந்தர நேரம் என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு. கார்ல இருந்து விஜயேந்திரனும் அவரோட அப்பா அம்மாவும் இறங்கி வந்தாங்க. என்னோட அக்கா அம்சவேணியை பத்தி கேட்டாங்க. 22 வருஷத்துக்கு முந்தி வீட்டை விட்டு ஓடிப்போன அக்கா இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. நானும் அவளைத்தான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். விஜயேந்திரனுக்கு குழந்தை பிறக்காதனால ஜமீன் பரம்பரைக்கு வாரிசே இல்லாம போகக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்குதான். அதனால எப்பாடுபட்டாது அம்சவேணியும் அவளுக்கு பிறந்த குழந்தையும் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கும்படியா சொல்லி ஒரு பெரிய தொகையும் எனக்கு கொடுத்தாங்க. நான் அக்காவை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில தீவிரமா இறங்கினேன். அம்சவேணி கோயம்புத்தூர் பக்கமா தான் போயிருக்கணும்னு அவ ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னதை வச்சுக்கிட்டு இந்த பக்கமா வந்து ஒரு வீடு எடுத்து தங்கினேன். கடந்த 2 வருஷ காலமா அலைஞ்சதுக்கு போன வாரம் தான் பலன் கிடைச்சது. விபாவை காந்திபுரம் சிக்னல் கிட்ட பூ வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன். அக்கா அம்சவேணியை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியான தோற்றம். ஃபாலோ பண்ணேன், வீட்டை கண்டுபிடிச்சேன். உங்க குடும்ப பின்னணியை முழுசுமா தெரிஞ்சுக்கிட்டு விஜயேந்திரனுக்கு தகவல் கொடுத்தேன். அவங்களும் உடனே புறப்பட்டு வந்தாங்க. விபாவை பார்த்தாங்க. உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்காக அவங்க சொல்லி கொடுத்தபடி காய்களை மூவ் பண்ணேன். உண்மை இப்போ அதிகாரப்பூர்வமா வெளிப்பட்டிருக்கு. அவங்க வெளியே கார்ல ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஃபோன் பண்ணவா வேணாமா? ஃபோன் பண்ணு. ஜெயப்பிரகாசம் கையை உயர்த்த கோகிலம் ஒரு தேங்க்யூ சொல்லி ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயலில் எண்களை தட்டினாள். மறுமுனையில் ரிங் போய் குரல் கேட்டது. கோகிலம் பேசினாள். சார், அக்மாக் உண்மை வெளியே வந்தாச்சு. விபா உங்க பொண்ணுதான். ஆமா, டாக்டரே ஒப்புக்கிட்டார். அக்கா உயிரோட இல்லை, டெலிவரி சமயத்துல இறந்துட்டாங்களாம். என் பாட்டு ஓவர். இனிமே நீங்க தான் இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கணும். வாங்க, அவங்க காத்துட்டு இருக்காங்க. பேசிவிட்டு ரிசீவரை அதன் இடத்தில் கொடுத்த கோகிலம் ஜெயப்பிரகாசத்தை ஏறிட்டாள். அவங்க வர்றாங்க. அறைக்குள் ஒரு பிடிவாதமான நிசப்தம் உருவாகி கொண்டிருக்க எல்லோரும் காத்திருக்க ஆரம்பித்தார்கள். சரியாக 5 நிமிஷம். டொக் டொக். அறை கதவு மெலிதாக தட்டப்பட்டது. டாக்டர் ஆஷா தேவி கமரிய குரலில் எஸ் கமென் என்று குரல் கொடுக்க கதவு தள்ளப்பட்டு அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள்.
கிரே வண்ண ஷெர்வானி அணிந்த ஒரு பெரியவர், இரட்டை நாடி சரீரத்துக்கு பட்டுப்புடவை கொடுத்திருந்த ஒரு அம்மாள், பைஜாமா ஜிப்பா அணிந்த நடுத்தர வயது நபர் ஒருவர், கடைசியாக அகன்ற தோள்களோடு 2 முரட்டு ஆட்கள். கார் கதவின் அந்த சதுரத்தில் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் மீசை வைத்த முகம் தெரிய, ஷாமின் இதய பிரதேசம் கார்கில் புன்னகையாக புழுதியாக மாறி போஃபர்ஸ் பீரங்கிகள் முழங்கின. இருந்தாலும் உதட்டுக்கு புன்னகையை கொடுத்தான். எஸ், அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் காரை கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிக்க முடியுமா? கமிஷனரோட காரை ரிவர்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. நோ ப்ராப்ளம். ஷாம் காரை விட்டு இறங்கி டிரைவிங் சீட்டுக்கு வந்தான். சாரி ஃபார் த ட்ரபிள். சந்தோஷமா பேசிட்டு இருந்த உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். சோ வாட்? செயற்கையாக சிரித்த ஷாம் காரை நகர்த்தி ஹோட்டலுக்கு பின்பக்கமாக இருந்த பார்க்கிங் பிளேஸில் கொண்டு போய் நிறுத்தினான். பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த பிரம்மபுத்திரி சிரித்தாள். ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டேன். ஏதோ மறுஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கு. இனியும் என்ன, கீழே இறங்கி போயிட்டே இரு. நீ என் பக்கத்துல இருந்தா ஏதோ 50 கிலோ ஆர்டிஎக்ஸ் டைனமைட்டுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்றா கேட்டாள் பிரம்மபுத்திரி. இருக்கு. எதுக்கும் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். பணத்தை எங்க கொண்டு வரணும்? சாஸ்திரி மைதானம். போதுமா? எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. தொகை 2 லட்சம். ஓகே ஷாம், ராத்திரிக்கு மீட் பண்ணுவோம். சொல்லிக்கொண்டே காரின் கதவை பிளக் என்று திறந்து கீழே இறங்க முயன்ற பிரம்மபுத்திரி ஷாமின் தோள் மேல் கையை வைத்தாள். ஷாம், என்ன? அந்த இன்ஸ்பெக்டர் உன்னையும் என்னையும் கிட்டத்தட்ட மனைவியாவே நினைச்சிட்டார் போல இருக்கு. ஷாம் முறைத்தான். அதுக்கு என்ன இப்போ? அவர் அப்படி சொன்னது எனக்கு சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு? கெட் லாஸ்ட். எனக்கு பிடிச்சதே உன்கிட்ட இருக்கிற இந்த கோபந்தான். ஷாமின் கன்னத்தை லேசாக தட்டிவிட்டு காரிலிருந்து கீழே இறங்கி போனாள். ஒரு நிமிஷ நேரம் வரைக்கும் அப்படியே உட்கார்ந்திருந்த ஷாம் பின் தளர்வாக இறங்கி ஹோட்டலை நோக்கி போனான். மாடியில் இருந்த ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்குள் அவன் நுழைய முயன்ற போது அவனுடைய மணிக்கட்டை யாரோ பற்றினார்கள். திரும்பினான். சுதாகர் ராவ் தன் பெரிய நரைமீசைக்கு கீழே சிரித்து கொண்டு நின்றிருந்தார். என்ன ஷாம், இவ்வளவு லேட் பண்ணிட்ட? சாரி சார், கெஸ்ட் ஹவுஸை விட்டு புறப்படும் போது எதிர்பாராத விதமாக சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள ஒரு வழியாக அனுப்பிட்டு வரும்போது நார்த் கோயம்புத்தூர் மேம்பாலத்தில் டிராஃபிக் ஜாம். என்ன விஷயம் சார்? எதுக்காக என்ன இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? தேவையில்லாம ஏன் டென்ஷனாக? வா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போவான். சாரி, தேவையில்லாம ஏன் டென்ஷன் ஆகுற? வா ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். கதவை தள்ளிக்கொண்டு ஏசியின் ஜில்லிப்புக்குள் நுழைந்தார்கள். அரை இருட்டில் எல்லோரும் ரகசியம் பேசுகிற மாதிரி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஷியாம் சுதாகர் ராவும் மூளையோடு மூளையாக மேஜையை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்தார்கள். ராவ் கேட்டார், லஞ்ச் சாப்பிடலாமா? வேணாம் சார், எனக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க் போதும். ராவ் பேரரை கையசைத்து கூப்பிட்டு 2 லெமனேடுக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு நாற்காலிக்கு சாய்ந்து உட்கார்ந்து கழுத்துட்டையே இறக்கி கொண்டார். ஷாம், பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன் சார். உன்னோட அண்ணன் ராம்கோபாலுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி ஒன்றும் இல்லை சார். உங்களுக்குள்ள எந்த மோதலும் கிடையாதா? நெவர். எப்போதைக்கும் இருந்தது கிடையாது. எதுக்காக சார் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? சொல்றேன். 2 வாரத்துக்கு முந்தி உன்னோட அண்ணன் ராம்கோபாலுக்கு அமெரிக்காவிலேருந்து ஃபோன் போட்டு பேசினேன். நான் பேசுனதை பற்றி உங்ககிட்ட சொன்னாரா? சொல்லலையே. பாத்தியா? நீங்க எதுக்காக சார் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்துல இருக்க என்னோட பங்களாவை ஏதாவது ஒரு விலை போட்டு எடுத்துக்க சொன்னேன். அவர் வேண்டாம்னு ஒரே வார்த்தையில சொல்லியிருந்தா நான் இப்போ உன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். ஷாமின் நெற்றி சில சுருக்கங்களுக்கு உட்பட்டது. தவிப்பாக கேட்டான், அண்ணன் என்ன சொன்னார் சார்? அவர் சொன்னதை அப்படியே சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். ஷாம் முன்ன மாதிரி இல்ல. வேண்டாத நண்பர்கள், வேண்டாத பழக்க வழக்கங்கள். அதுக்கு காரணம் அந்த கெஸ்ட் ஹவுஸ். அதையே நான் டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு இருக்கேன். நீங்க உங்க பங்களாவையும் வாங்கிக்க சொன்னா எப்படி? அவன் உருப்படணுமா வேணாமா? சொல்லிவிட்டு ஷாமின் முகத்தை பார்த்தார் ராவ். ஷாம் கீழ்பார்வை பார்த்து இடது கை விரல்களில் நகம் கடித்து கொண்டிருந்தான். ராவ் தொடர்ந்தார், இத உங்க அண்ணன் சிரிச்சுட்டு தான் என்கிட்ட சொன்னாரு. இருந்தாலும் என் மனசுக்கு அது சரியா படல. என்னோட பங்களாவை உங்களுக்கு விற்க காரணம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீயே வழிய வந்து என்னோட பங்களாவை விலைக்கு கேட்ட. அப்ப நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். விற்கணுங்கிற எண்ணம் வந்த போது உன்னோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா இப்படி பதில் சொல்றார். பங்களாவை வாங்க ஆசைப்பட்டது நீ. அதனால்தான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அதுக்கப்புறமா யாருக்காவது விலை பேசிடலாம்னு இருக்கேன். ஷாம் நிமிர்ந்தான். பல்லிடுக்கில் சிக்கி இந்த நகத்துணுக்கை துப்பிவிட்டு சொன்னான், உங்க பங்களாவை நான் வாங்கிக்கிறேன் சார். அண்ணனுக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவாரே. தெரிஞ்சாத்தானே? அவருக்கு தெரியாம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். பணத்தை வாங்கிட்டு நீங்க வெளிநாட்டுக்கு போயிடுங்க. நான் சில மாசம் கழிச்சு சமயம் பார்த்து அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன். ரேட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ராவ் ஒரு பெரிய புன்னகையோடு ஷாம் தோள் மேல் கையை வைத்தார். உனக்கும் உன்னோட அண்ணனுக்கும் பேச்சுல எவ்வளவு வித்தியாசம்.
நான் அந்த பங்களாவுக்கு ரேட் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நீ இஷ்டப்பட்ட பங்களா. நீ என்ன ரேட் முடிவு பண்ணாலும் நான் ஒப்புக்கிறேன். 10 லட்சம் சரி. ராவ் சந்தோஷமாக தலையாட்டி கொண்டிருக்கும் போதே ஷாமின் ஷர்ட் பாக்கெட்டில் எட்டி பார்த்து கொண்டிருந்த செல்போன் சினுங்கி கூப்பிட்டது. ஷாம் ஹேண்ட்செட்டை எடுத்து உயிர்ப்பித்து காதுக்கு கொடுத்து ஹலோ என்றான். மறுமுனையில் ராம்கோபாலின் குரல். ஷாம், நீ இப்போ எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. சரி, மத்தியானம் லஞ்சுக்கு வரதுக்கு முந்தி நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன? ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் ஈசிக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துடு. இப்போ அப்ளை பண்ணா தான் ஒரு வாரத்துக்குள்ள கிடைக்கும். சரி என்றவன் மெல்லிய குரலில் கேட்டார். இன்னும் நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கீங்களா? ஆமா, பார்ட்டி இன்னும் கிளம்பல. தோட்டத்து பக்கம் சுத்தி பார்க்க போயிருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. பேசிக்கொண்டே போன ராம்கோபால் சட்டென்று, ஒரு நிமிஷம் ஷியாம், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரோ வந்து என்னமோ கேட்குறாங்க, நான் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் என்றார். தொடரும்.